Taste the Daily. கள்ளக்குறிச்சி மாவட்டம் தேவபாண்டலம் பகுதிகளில் அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்யாததை கண்டித்து விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தேவபாண்டலம் கிராமத்தில் செயல்பட்டு வரும் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்திற்கு கடந்த பருவத்தில் அறுவடை செய்த நெல்லை விவசாயிகள் விற்பனைக்காக கொண்டு வந்துள்ளனர். இந்த நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்படாமல் கடந்த 3 மாதங்களாக வெயிலிலும் மழையிலும் நனைந்து பாதித்துள்ளன. இதனால் வேதனையடைந்த விவசாயிகள் உடனடியாக நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்ய வலியுறுத்தி இருசக்கர வாகனங்களை சாலையில் நிறுத்தி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திறனற்ற திமுக அரசு தொடர்ந்து விவசாயிகளை வஞ்சித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தமிழ்நாட்டில் ரேஷன் கடைகளை டிஜிட்டல் மயமாக்கும் முயற்சி, இயந்திரங்களின் மென்பொருள் கோளாறுகள், மோசமான இணைப்பு ஆகியவற்றால் தோல்வியாகவே தோன்றுகிறது. புதிய முறையில் பில் செய்வதற்கு முன் எடை அளவீடு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஆனால் இது ஒரு ரேஷன் கார்டுக்கு 15 நிமிடங்கள் வரை ஆகும் நிலையை உருவாக்கியுள்ளது. கைரேகை அங்கீகாரத்தில் ஏற்படும் சிக்கல்கள், எடை அளவீட்டில் முரண்பாடுகள் ஆகியவை இந்த தாமதங்களை மேலும் மோசமாக்குகின்றன. இதனால் ஊழியர்கள் மன அழுத்தத்திற்கு ஆளாகியுள்ளனர். விடியா திமுக அமைச்சர் ஆர் சக்கரபாணி இப்பிரச்சனைகள் ஒப்புக்கொண்டாலும் மத்திய அரசின் வழிகாட்டுதல்களின்படி மேம்பாடுகள் விவாதிக்கப்படுவதாக கூறுவது ஆறுதல் தரவில்லை. இத்தகைய மெத்தனமான அணுகுமுறையும் தொழில்நுட்ப குறைபாடுகளை உடனடியாக தீர்க்க தவறியதும் இந்த டிஜிட்டல் ரேஷன் முறையை ஒரு பயனற்ற முயற்சியாகவே மாற்றியுள்ளது. அரசு உடனடியாக இந்த குறைகளை சரி செய்து தடையற்ற சேவையை உறுதி செய்ய வேண்டும் என மக்கள் எதிர்பார்க்கின்றனர்.